வணக்கம். விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. லைக்கா எப்படா நீ வந்து அப்டேட் குடுப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்தி கதறிட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து நெறைய இந்த தடையறத்தாக்க படம் இருக்குல்ல, அது படம் மூலமா பயங்கரமான ஃபேமுக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேம் ஆவல. ரொம்ப நல்ல டைரக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகிழ் திருமேனியுடைய அந்த இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும். ஸோ அவரோட படத்துல இந்த திரைப்படம் வந்து ஏதோ நம்ம முதல்ல வந்து அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று விட்டாங்களா, அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நேற்று ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் அந்த ட்ரெய்லரோட கிராண்டியரான அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது தான் வந்து சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி வந்து மகிழ் திருமேனி வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் மாதிரி அந்த விஷுவல் ட்ரீட் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விடாமுயற்சி படம் வந்த பிறகு 4Kல படம் வந்து ரிலீஸ் ஆகும்ல, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் 4Kல எல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. கதை வந்து ஹாலிவுட்டில் வர மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காரோட அந்த சேசிங்காக இருக்கட்டும், நம்ம அர்ஜுன் சாரோடைய லுக்கு, அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்க விதம் வந்து அதே மாதிரி அஜித் அவருடைய டிஃப்ரெண்ட் லுக், அந்த லாங் ஹேரில் ஒரு லுக் இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறமேட்டு பிளாக் கலர் தாடியில் இருக்கும்போது ஒரு லுக்கு காட்டுறாங்க. அப்புறமேட்டு க்ளீன் ஷேவ் லுக்கு, அப்புறமேட்டு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, எல்லாமே கலந்து வந்து எல்லா லுக்கும் வந்துருக்குது. எல்லா லுக்குலேயுமே அஜித் அவர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய தழுவல் மாதிரி தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு ரைட்ஸும் வாங்கிட்டாங்க. அதனால் அது தழுவி எடுத்தாலும் சரி, தழுவாமல் எடுத்தாலும் சரி, படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு பிரச்சனை. எனக்கு வந்து என்ன ரொம்ப வந்து பயமான விஷயம்னா, அனிருத்தோட தீம் மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருக்குது. படம் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து மக்களை ரசிக்க வச்சுச்சுனாலே போதும், பயங்கரமான ஹிட் ஆகும். எப்பயுமே வந்து மகிழ் திருமேனி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு சீட்டோட நுணுக்கி ஆடியன்ஸை நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே ஆடியன்ஸை வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அவங்க வந்து அப்படியே புரிய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சில் படம் எடுத்தாலும் சரி, சாதாரண ரேஞ்சில் படம் எடுத்தாலும் சரி, எந்த ரேஞ்சில் படம் எடுத்தாலும் ஆடியன்ஸை அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியில் அவங்க அந்த ஆடியன்ஸை கூட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க வந்து படத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அனிருத்துங்க பாருங்கள், நம்மளுடைய அனிருத்தோட மியூசிக்கில் பண்ணியிருப்பார். நம்ம மகிழ் திருமேனி வந்து ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதில் என்னென்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, லைக்கா வந்து இப்போ சன் டிவிட்ட கொடுத்து வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சன் டிவி தான் வந்து டிஜிட்டல் ப்ரொமோஷன்லாம் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன். பட் ஆனால் சன் டிவி வந்து இப்போது ஜெயிலர் 2க்கு பண்ண ப்ரொமோஷன்லாம் பயங்கர லெவலில் இருந்துச்சு. ஆனால் விடாமுயற்சிக்கு வந்து அவங்க கொடுத்த அப்டேட் ரொம்ப ரொம்ப டல்லான அப்டேட்டு. ஸோ விடாமுயற்சி படம் இப்போ February 6 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு உண்டான அந்த ஃபீலை, அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து முழுசாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா, லைக்கா வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க பண்ணுறாங்களே தவிர, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்து மாறும். பட் ஆனால் அது வந்து லைக்கா வந்து அது கரெக்டான கிரிப்புக்குள்ளே வரவே இல்லை. நம்ம வேட்டையின் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் சார் வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருந்த கூட பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து அவங்க பிளான் பண்ணவே இல்லை. சன் டிவி வந்து புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கல்ல, இந்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து நம்ம தியேட்டர் ரிலீஸ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா யோசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸை வந்து இவங்க ஏன் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ட்ரெய்லரும் ரெடியாக இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா மகிழ் திருமேனி வந்து ரொம்ப ஸ்லோவாக படம் எடுப்பாப்புல. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அஜித் அவர்களும் நடுவில் ரேஸுக்கு போயிட்டு வந்ததுனால வந்து ஷூட்டிங் நிறைய நின்று தான் ஷூட்டிங் போச்சு. அதனால படம் வந்து அவுட்புட் கைக்கு வரதே ரொம்ப பெரிய விஷயமா போச்சு. அதனால் வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த படத்துடைய அப்டேட்டை ஒழுங்காக கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அஜித் அவர்கள் அவருடைய பேஷனை நோக்கி போகிறாரு. அதில் நல்லபடியாக ஒரு வெற்றி கூட வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் அந்த ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, ஒரு படம்னு சொல்லி எடுக்கும்போது அதுக்காக வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணிவிட்டு, ப்ளஸ் அவருடைய ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு கேட்டகரியிலையுமே வந்து அஜித் அவர்கள் வந்து ஃபேன்ஸை வந்து மீட் பண்ணுறதில்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அது இதுன்னெலாம் நம்ம அஜித் அவர்கள் அட்வைஸ் பண்ணாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ரேஸுக்கெல்லாம் பண்ணுற ப்ரொமோஷன் எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஏன்னா அதுக்கு வந்து ஃபண்டு நிறைய தேவைப்படுது, ப்ளஸ் அதுக்கு விசிபிலிட்டி அதிகமாக தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த ப்ரொமோஷனையும் வந்து ரசிகர்கள் தான் பயன்படுத்துகிறார். ஸோ அந்த ப்ரொமோஷன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு வந்து அந்த ரேஸை வந்து நடத்துறதுக்கு ஃபண்டுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக இருக்கிற சினிமா தொழிலுக்கும் அஜித் அவர்கள் பண்ணார்னா கண்டிப்பாக இன்னும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ப்ளஸ் படத்துடைய கலெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். அஜித் அவர்களை வந்து சினிமா ஒரு சேலரி மேக்கிங் ஒரு மெஷினாக தான் வந்து சினிமாவை பயன்படுத்திட்டு இருக்காரு. பட் ஆனால் அது கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல இன்னும் பெரிய இடத்துக்கு போச்சுன்னா தான் அவருடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸும் வந்து பெரிய அளவுக்கு அட்ராக்ட் ஆவாங்க.
அவர் இப்போ லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நான் வந்து ஷூட்டிங் பண்ணுறதா ஒரு பிளான் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் தான் வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன், நம்ம அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது இன்னும் பயங்கரமான விஷயங்களை வந்து அஜித் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் விஷுவலாக இந்த படத்தில் இப்போ கொடுத்துருக்க ட்ரெய்லரில் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் கதை எந்தளவுக்கு கிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாது. கொஞ்சம் வித்தியாசமான படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பயங்கரமான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் நடக்குது. நம்ம எதையுமே இப்போ வந்து இமேஜின் பண்ணி சொல்லிட முடியாது. பார்க்க நல்லாயிருக்கு, கொஞ்சம் மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. லைக்காவோட ப்ரொமோஷனை பார்த்தா ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுத்து ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுத்தால் கூட நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் உடனே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப உருட்டுவாங்க. அது ஒன்று தான் வந்து ரொம்ப யோசனையாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெய்லரை பிடிச்சது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ரிலீஸ் டைமில் என்ன படம் கூட வருது, அது என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது, அந்த டைமில் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் என்னென்ன படங்கள் வருது, ஆடியன்ஸ் எந்த பல்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் படங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ மற்ற ஸ்டேட்டோட படத்தை வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க. அது கூட தான் நம்மளோட ஆட்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய படங்கள் எந்த படங்கள் எடுத்தாலுமே அதில் 1008 குறைகள் சொல்கிறாங்க. மற்ற படங்கள் வந்துச்சுன்னா அதில் குறைகளே இருந்தாலும் கூட அந்த படம் அப்படி தான் பார்க்கும், டப்பிங் படம் அப்படி தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மனநிலையிலேருந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கிறேன். அதை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சின்ன காரணமாக விடாமுயற்சி இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.